கெட்ட பழக்க வழக்கங்கள் உங்களை அடிமையாக்கிவிடும். இந்த கெட்ட பழக்கத்திலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும். எத்தனை பேர் நமக்குள்ள கெட்ட பழக்கங்கள் இருக்கலாம்? ஒருவேளை பெண் பிள்ளைகளுக்கு அந்த பழக்கம் இல்லாமல் இருக்கலாம். பெண் பிள்ளைகள் அதிகமாக மது போன்ற போதைகளுக்கு அடிமையாகாதவர்களாக இருக்கலாம். சில நேரங்களில் பெண் பிள்ளைகள் இந்த ஹன்ஸ் போன்ற பாக்கு போன்றவைகளை, சிப் கார்டு போன்றவைகளை யூஸ் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். இவ்விதமான பழக்கங்கள் அவர்களை அழித்துவிடும். ஆகவே அதிலிருந்து விடுதலை அடையும்படியாக இந்த நாளிலே நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பழக்கங்களிலிருந்து நீங்கள் விடுதலை அடைய வேண்டும். முக்கியமாக ஒரு கதையை சொல்லி நான் இந்த நாளிலே இளைஞர் தினத்தில் முடிக்கிறேன். ஒரு தொப்பிக்காரன் தொப்பி வியாபாரம் செய்து கொண்டு இருந்தான். அவன் தொப்பியை எடுத்துக்கொண்டு கிராமமாய் போய் தொப்பி விற்று கொண்டிருந்தான். அந்த தொப்பிகள் விற்று கொண்டு வருகிற வழியிலே நல்ல வெயில் அடித்த பொழுது ஒரு களைப்பு வந்தது அவனுக்கு. மதிய உணவை ஒரு மரத்தடியிலே சாப்பிட்டு விட்டு இந்த மரத்தடியிலே தொப்பி மூட்டையை வைத்துவிட்டு அவன் நன்றாய் அயர்ந்து மரக்குளிர்ச்சியிலே உறங்கி கொண்டிருந்தான். அவன் உறங்கும் பொழுது மரத்தில் இருந்த குரங்குகள்லாம் வந்தது. அந்த குரங்குகள் வந்து அந்த மூட்டையை அவிழ்த்து அந்த மூட்டைக்குள்ள இருந்த தொப்பிகளை எல்லாம் எடுத்து ஒவ்வொரு குரங்கும் போட்டுக்கொண்டு மரத்து மேல் ஏறிவிட்டது. இவன் பார்த்தான், என்ன செய்வதென்று தெரியவில்லை. எல்லா தொப்பிகளும் குரங்கின் தலைகளிலே இருக்கிறது. மரத்து மேல் ஜாலியாக இருக்கிறது குரங்குகள். இவனிடத்தில் இவன் போட்டிருந்த ஒரே ஒரு தொப்பி மட்டும் இருக்கிறது. இவன் யோசித்தான், குரங்கு புத்தி தான் நமக்கு தெரியுமே, நாம் இந்த தொப்பியை கீழே போட்டால் இந்த குரங்குகள் என்ன செய்யும்? இந்த தொப்பிகளை எடுத்துக்கொள்ளும் அல்லவா, கீழே அதுவும் போடும், அப்பொழுது நான் இந்த தொப்பிகளை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று சொல்லி அவன் தன்னுடைய தொப்பியை எடுத்து மேலே காட்டிவிட்டு கீழே போட்டான். உடனே எல்லா குரங்கும் மேலே காட்டிவிட்டு கீழே போட்டது. அந்த தொப்பியை எடுத்துக்கொண்டான். கொஞ்ச நாள் கழித்து அவன் மரித்து போனான். அவனது மகன் அந்த தொழிலை செய்து கொண்டிருந்தான். மகன் ஒரு முறை மரத்தடியிலே வந்து நிற்கிறான். மகன் மரத்தடியிலே வந்து நிற்கும் பொழுது அவனும் அதே மாதிரி தூங்குகிறான். அதே மாதிரி தூங்கும் பொழுது, அயர்ந்து தூங்கும் பொழுது இந்த குரங்குகள் எல்லாம் அந்த தொப்பியை எடுத்துக்கொள்கிறது. ஒரே ஒரு குரங்கு மட்டும் அங்கே மேலே இருக்கிறது. அந்த குரங்கின் தலையிலே தொப்பி இல்லை. ஏனென்றால் அந்த தொப்பி இவனிடம் இருக்கிறது. இவன் நினைத்தான், என் அப்பா அந்த கதையை சொல்லி இருக்கிறாரே, ஆகவே நான் என்ன செய்யலாம், அந்த தொப்பியை நான் கீழே போடுகிறேன். தொப்பியை ஒருவேளை என்னுடைய தந்தை சொன்னதைப் போல இந்த குரங்குகளும் கீழே போட்டுவிடும் என்று இவன் தொப்பியை கீழே போடுகிறான். மேலிருந்த ஒரு குரங்கும் வந்து அந்த தொப்பியை எடுத்துக்கொண்டு வேகமாக அது ஏறி மரத்து மேல் ஏறி அந்த தொப்பியை போட்டுவிட்டது. இப்போ அவன் தொப்பிக்காக முயற்சி செய்தவன் ஒரு தொப்பியும் கிடைக்கவில்லை. எல்லாம் குரங்கின் கையிலே போய்விட்டது. அப்பொழுது ஒரு குரங்கு பார்த்து சொன்னது, உன் தந்தை சொல்லியிருப்பார், இப்படிப்பட்ட குரங்குகள் தொப்பியை எடுத்து விட்டால் நீ உன் தொப்பியை எடுத்து கீழே போடு, அப்பொழுது உன் தொப்பி என்ன செய்யும், குரங்குகளும் கீழே போட்டுவிடும் என்று உன் தந்தை சொல்லியிருப்பார். ஆனால் அது தவறானது. எங்களுடைய தந்தைகள் சொல்லியிருக்கிறார். என்ன சொன்னார் என்று சொன்னால், இப்படி தொப்பிக்காரன் வந்தால் தூங்குவான், தொப்பியை எடுத்து தலையிலே மாட்டிக்கொள்ளுங்கள், அவன் தொப்பியை கீழே போட்டாலும் உங்கள் தொப்பியை போட்டு விடாதீர்கள் என்று எங்களது அப்பா எங்களுக்கு சொல்லியிருக்கிறார் என்று சொன்னார். அவரவர் அப்பா சொல்கிறது தான் முக்கியம். அதனால் இன்றைக்கி உன்னுடைய அப்பாவோ அம்மாவோ சொல்லுகிற காரியங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். உன் தந்தை ஒருவேளை அவர் உங்களுக்கு தவறான பழக்கங்களில் அடிமைப்படுத்தியிருக்கிற ஒரு தந்தையாக இருக்கலாம், ஒரு மோசமான தந்தையாக இருக்கலாம். எல்லாம் இருந்து நீ வேதனை அடைந்து கொண்டிருக்கலாம். இளைஞர்களே, உன் தந்தை ஒருவேளை உன் தாயை கவனிக்காத ஒரு தந்தையாக கூட இருக்கலாம். ஆனால் தாய் என்பவள் உன்னை கவனிக்கிறவளாக இருக்கிறாள், உனக்கு ஆறுதல் கொடுக்கிறவளாக இருக்கிறாள், எப்போதும் உன்னை குறித்தே நினைத்து கொண்டிருக்கிறவளாக இருக்கிறார்.
ஆகவே தான் நான் சொன்னேன், தாய்க்கு அன்பு வத்தி போகுமோ, தனது பிள்ளை அவள் மறப்பாளோ, அவள்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று வேதவசனம் சொல்லுகிற அந்த வசனத்தின்படி இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தேவனுக்காக அர்ப்பணியுங்கள். இந்த நாளிலே இளைஞர்களே, இன்றைக்கி இளைஞர் தினத்தை கொண்டாடுகிற நீங்கள் இளைஞர்கள் பிரச்சனைகளை எப்படியெல்லாம் சந்திக்கிறீர்கள் என்று நான் பேசினேன். இந்த நாளிலே உங்களுடைய பிரச்சனைகளை இயேசுவினிடம் சொல்லுங்கள். நான் இன்னும் சொல்லாத பிரச்சனைகள் கூட நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். உங்கள் பிரச்சனையை இயேசுகிட்ட சொல்லுங்கள். உங்கள் பிரச்சனையை இயேசுக்கிட்ட சொல்லும்போது அவர் இறங்கி உங்கள் பிரச்சனைகளை விடுதலை செய்வார். எல்லோரும் எழுந்து நின்று ஜெபிப்போமா? அன்பின் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தர்மையான நாளுக்காக, நேரத்துக்காக நன்றி. நீர் எங்களை ஆசீர்வதியும் அப்பா, எங்களை பலப்படுத்தும், எங்களை பாதுகாத்து கொள்ளும் அப்பா. எங்கள் பிரச்சனைகளை எல்லாம் நீர் அறிவீர், எங்களுடைய போராட்டங்களை எல்லாம் நீர் அறிவீர் அப்பா. உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய கிருபையால் எங்களை நடத்தும், உம்முடைய பிரசனத்தால் எங்களை நடத்தும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர்